Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. என் பெயர் கார்த்தி. வயது 20. நான் இப்போது கல்லூரியில் படிக்கிறேன். என் சிறு வயதிலேயே எங்க அம்மா இறந்துவிட்டார். அம்மா இல்லாத இந்த 6 வருடங்கள் நானும் எங்க அப்பாவும் மட்டுமே தனிமையாக வாழ்ந்து வந்தோம். அதை பார்த்த எங்கள் சொந்தக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என் அப்பாவிற்கு 2ஆம் திருமணம் செய்ய வற்புறுத்தினார்கள். அதனால் என் அப்பாவும் அரை மனதுடன் ஒப்புக்கொண்டார். ஆனால் அப்போது எனக்கு தெரியாது, இந்த திருமணம்தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து என் சித்தியின் உதவியுடன் நான் பஜனை செய்யப் போகிறேன் என்று. சரி, வாங்க நாம் கதைக்கு போவோம். எங்க அப்பாவின் பெயர் ராமு, வயது 40. எங்களுக்கு ஊரில் எங்கு பார்த்தாலும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அதை பார்த்து எங்கள் சொந்தக்காரர்கள் போட்டி போட்டு பெண் கொடுக்க வந்தாலும் சொத்துக்காக மனைவி வரக்கூடாது என்று முடிவு செய்து என் அப்பா சொந்தத்தில் திருமணம் செய்ய முடிவு செய்தார். என் சித்தியின் பெயர் சுதா, வயது 35. சுதாவிற்கு இந்த திருமணத்தில் முதலில் விருப்பமில்லை. காரணம், அவள் நன்றாக படித்தவள். ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பதால் யாரும் அவளை திருமணம் செய்ய முன்வரவில்லை. வயதும் 35 ஆனதால் வேறு வழியின்றி என் அப்பாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள். திருமணம் நல்லபடியாக நடந்தது. ஆனால் அப்பாவிற்கு இது 2ஆம் திருமணம் என்பதாலும் சுதாவை விட 5 ஆண்டுகள் பெரியவர் என்பதாலும் அவர்களுக்கிடையே புரிதல் ஏற்பட சற்று காலம் பிடித்தது. இருப்பினும் நாட்கள் நகர நகர என் அப்பாவும் என் சித்தியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மெதுவாக குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். ஒரு நாள் நான் என் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தேன். அப்போது எங்கள் வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. நானும் சிறிது நேரம் கதவை தட்டி பார்த்தேன். ஆனால் கதவு திறக்கவில்லை. என் வீட்டின் பின்புறமாக வீட்டின் உள்ளே சென்றேன். அப்போது என் சித்தி வீட்டின் முற்றத்தில் அமர்ந்தவாறு ரோஜா இதழ்களை தன் கைகளால் பிடித்துக்கொண்டே எதையோ பார்த்து நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அதை நான் பார்த்து அப்படியே அமைதியாக நின்றுவிட்டேன். பின் என் சித்தி என்னதான் செய்கிறாள் என்று அவள் கையில் பிடித்திருந்த ரோஜா இதழ்களை பார்த்தேன். அது பார்ப்பதற்கு சிகப்பு நிறத்தில் மிகவும் பெரிதாக இருந்தது. அப்போது திடீரென என் சித்தி என்னை பார்த்து, கார்த்தி, நீ எப்போ உள்ள வந்த? கதவுதான் பூட்டியிருக்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள். நானும் பதட்டத்துடன், இல்ல சித்தி, கதவு பூட்டியிருந்தது. நானும் கதவை தட்டினேன். பின் திறக்காததால் வீட்டின் பின்புறமாக உள்ளே வந்தேன் என்றேன். அவளும் சரி செய்து கொண்டு முகத்தில் புன்னகையுடன், கார்த்தி, என் ரோஜா பூவை பார்த்தியா? அதை நான் சரியாக பராமரிக்காமல் வாடிப்போய்விட்டது என்றாள். அதற்கு நானும் அவளை பார்த்து, நானும் பார்த்தேன் சித்தி. பார்த்தால் அப்படிதான் தெரிகிறது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பதில் சொன்னேன். அவளும் மௌனமாக, நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு சாப்பாடு பரிமாறினாள். நானும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு தூங்கச் சென்றேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் எங்கள் வீட்டில் தினமும் ஹாலில் தான் படுத்திருப்பேன். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அப்பாவும் சுதாவும் அவர்கள் அறைக்கு தூங்கப் போவார்கள். ஆனால் சில நாட்களில் சுதா அப்பாவுடன் பேசிய பிறகு அறையை விட்டு வெளியே வந்து என்னிடம் பேசுவாள். கார்த்தி, உன் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கிறது என்று என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் வெறும் காசை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? குடும்பத்தில் மனநிறைவு முக்கியமில்லையா? நம் வீட்டை நிம்மதியாக வைத்திருக்க வேண்டாமா என்று புலம்புவாள். நானும், கவலைப்படாதீங்க சித்தி, நாம பேசி எல்லாத்தையும் சரி செய்யலாம் என்று ஆறுதல் கூறுவேன். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அப்பா வேலை விஷயமாக வெளியூர் சென்றுவிட்டு சற்று களைப்புடன் வீட்டிற்கு வந்தார். அன்று சுதா அவரிடம், நீங்க எப்போதும் வேலைன்னு இருக்கீங்க, குடும்பத்தை நிம்மதியாக வைத்திருக்க கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டாமா என்று கோபமாக பேசினாள். ஒரு வழியாக பேசிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். அன்று எனக்கு தூக்கம் வராததால் நான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். சுதா என் பக்கத்தில் சோஃபாவில் அமர்ந்து, கார்த்தி, உங்க அம்மா எப்படித்தான் இவனோட இத்தனை வருடங்கள் வாழ்ந்தாங்களோ? உங்க அப்பாவுக்கு குடும்பத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லையே. இப்படியே போனா நம்ம வீடு நிம்மதியாக இருக்காதே. நீயாவது எனக்கு உதவி செய்யலாமே என்று புலம்பினாள். நான் என் சித்தியை ஆச்சரியமாக பார்த்து, நடப்பது உண்மையா என்று யோசித்தேன். சுதா தன் கவலைகளை சொல்லச் சொல்ல எனக்கு நம் குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. நான் உடனே, அழாதீங்க சித்தி, என் அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. அவரும் வேலைப்பழுவில் என்ன செய்வார் பாவம்
உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால் அதை என்னிடம் சொல்லுங்க, நாம் பேசி தீர்க்கலாம் என்றேன். சுதா என்னை நன்றியுடன் பார்த்தாள். நான் பேசியது அவளுக்கு புரிந்தது போல. ஏதோ பதில் சொல்ல வந்தபோது அப்பா அறையிலிருந்து கூப்பிட்டதால் அவள் எழுந்து சென்று விட்டாள். நான், சரி விடு கார்த்தி, சித்தி தன் பிரச்சனைகளை நம்மிடம் சொல்லிவிட்டாளே, இன்று இல்லை என்றால் இன்னொரு நாள் நாம் அவளுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று நினைத்து நான் அப்படியே தூங்கிவிட்டேன். ஆனால் அப்பா வேலைக்காக அடிக்கடி வெளியூர் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டார். இதனால் சுதா சற்று விரக்தியில் இருந்தாள். அப்பா வேலைக்கு சென்ற பிறகு சுதா என்னோடு நன்றாக பேசி குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவள் என்னோடு பேசுவது குடும்பத்தை புரிந்து கொள்ளவும் அவளுக்கு ஆறுதல் அளிக்கவும் என்று எனக்கு தெரிந்தது. நமக்கு ஒரு நாள் அமையும், அன்னைக்கு நிறைய உதவி செய்யலாம் என்று முடிவு செய்தேன். அப்படியொரு நாளும் வந்தது. அன்றிரவு 11 மணி இருக்கும். அப்பா தாமதமாக வீட்டிற்கு வந்தார். வழக்கமாக இந்த நேரத்தில் வந்து விடுவார். இன்று ஏன் தாமதமானார் என்று நாங்கள் இருவரும் காத்திருந்தோம். அப்பா வேலை பளுவால் களைப்புடன் வந்து உள்ளே சென்று கட்டிலில் படுத்தார். அப்போது சுதா அவரை பார்த்து, நீங்க வீட்டுக்கு வருவதற்கு இவ்வளவு தாமதமா? எப்போதும் வேலை வேலை என்று இருந்தால் குடும்பத்திற்கு நேரம் எங்கே என்று கேள்வி கேட்டாள். மறுநாள் காலையில் அப்பா வேலைக்கு செல்ல தயாரானார். ஆனால் அவர் முகத்தில் சற்று கவலை தெரிந்தது. ராமு, இன்னைக்கு வேலைக்கு இவ்வளவு சீக்கிரம் போக வேண்டாமே? நாம 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசலாமே என்று சுதா கேட்டாள். அப்பாவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. சரி சுதா, நீ சொல்றது நல்ல யோசனையா இருக்கு என்று கூறி அவர் உட்கார்ந்தார். நாங்கள் மூவரும் ஹாலில் அமர்ந்து குடும்பமாக பேச ஆரம்பித்தோம். கார்த்தி, நீ காலேஜில் எப்படி படிக்கிறாய்? உனக்கு ஏதாவது கவலை இருக்கா என்று அப்பா கேட்டார். நான், எல்லாம் நல்லா போகுது அப்பா, ஆனா நம்ம வீட்டில் நாம 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் என்றேன். சுதா அதை ஆமோதிப்பது போல தலையாட்டினாள். சுதா தொடர்ந்து, ராமு, நீங்க எப்பவும் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு ஒதுக்குங்க, நம்ம பேச்சு புரிதல் இதுதான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் என்று கூறினாள். அப்பா, நீ சொல்றது சரிதான் சுதா, இனிமேல் நான் வீட்டுக்கு நேரம் செலவிடுறேன் என்று உறுதியளித்தார். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் ஒன்றாக உணவு சாப்பிடுவது, பேசுவது மற்றும் குடும்பமாக நேரம் செலவிடுவது என்று தீர்மானித்தோம். முதல் ஞாயிறு அன்று சுதா தன் சமையல் கலையை வெளிப்படுத்தினாள். கார்த்தி, உனக்கு பிடிச்ச பருப்பு வடை செய்யட்டுமா என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே, நிச்சயமா சித்தி, உங்க சமையல் எப்பவும் சூப்பர் என்றேன். அப்பாவும், சுதா, உன் சமையல் எப்பவும் அருமையா இருக்கு, இன்னைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் வீட்டில் ஒரு புது ஒற்றுமை உருவானது. சுதாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். சுதா அவ்வப்போது என்னிடம் தனியாக பேசுவாள். ஆனால் அது எப்போதும் குடும்ப விஷயங்கள் அல்லது கல்லூரி பற்றிய உரையாடல்களாகவே இருக்கும். கார்த்தி, நீ படித்து நல்ல இடத்துக்கு வரணும், உன்னுடைய எதிர்காலம் நம்ம வீட்டுக்கு பெருமை என்று ஒரு நாள் சுதா கூறினாள். நான், கவலைப்படாதீங்க சித்தி, நான் உங்களுக்கு பெருமை தருவேன் என்று உறுதியளித்தேன். Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.